வணக்கம். நான் உங்கள் நண்பன் TN37 ரைடர். ஒரு 2-3 நாளைக்கு முன்பதாக நடந்த ஒரு கோர விபத்து. என்னென்னா, ரொம்பவுமே மனசை பதைக்க வைக்கக்கூடிய ஒரு விபத்து தான். ஏன்னா, அந்த நடந்த இடத்துல இருந்தவங்க சொன்னது, அந்த நடந்த இடத்த பார்த்தது, அந்த விபத்துக்குள்ளான வாகனங்களை பார்த்தது, பஸ்ஸு, லாரி, காரு அப்படின்னு அடுத்தடுத்த வாகனங்களில் மோதி விபத்துக்குள்ளாக இருக்குது. அதாவது விபத்துங்கிறது திட்டமிட்டு நடக்கக்கூடியது ஒன்றும் இல்லை, எதிர்பாராமல் நடக்கக்கூடியது. ஆனால் எதிர்பார்க்காமல் நடக்கக்கூடியது அப்படிங்கிறத தாண்டி சில போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தி இருந்ததால் இந்த விபத்து நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பேருந்து ஓட்டுநர் போதை இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அந்த வண்டி இதுக்கு 3-4 ஸ்டாப்புக்கு முன்னாடி ஹோப் காலேஜுங்கிற இடத்துலையே 2 பேர் மேலே அந்த வண்டி மோதிட்டு தான் வந்திருக்குது. அவங்களும் பின்தொடர்ந்து வந்தாங்க. அதனால் ரொம்ப ஸ்பீடாக போயிருக்காரு. இடது கை பக்கம் நல்ல வேகத்தில் வந்திருக்காரு. அதனால தான் பார்த்திங்கன்னா சைடில் இருந்த வாகனங்கள் மேலாம் அடிச்சிச்சு. இன்னொன்று, கோயம்புத்தூரில் அந்த யூடர்ன் சொல்கிற ஒரு பகுதி இருக்கிறதுனால எல்லா வாகனங்களும் கொஞ்சம் லெஃப்ட் ஒதுக்கின மாதிரி தான் வருவாங்க. ஏன்னா அந்த யூடர்ன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஒரு வழி செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த சென்ட்ரல் டிவைடரெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அதனால் வாகனங்கள் எப்போதுமே லெஃப்ட் சைடு தான் திரும்புகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான இடமும் இந்த விபத்து நடந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உயிரிழப்புகள், உடல் உறுப்பு இழப்புகள், இந்த மாதிரிலாம் இந்த பேருந்து ஓட்டுநர் மேலே தான் எல்லா தவறுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யூஸ்வலாக போதைப் பொருள் உபயோகப்படுத்தலினாலுமே டிரைவர் மேலே தான் சொல்லுவாங்க. இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தாண்டி டிரைவர் தான் இது காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பேருந்து ஓட்டுநர்களே, நீங்கள் விடிய கண் முழித்து சரியான நேரத்துக்கு வண்டி எடுத்து சரியான நேரத்துக்கு பயணிகளை கொண்டு வந்து இறக்கணும். அந்த கடமை உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக சில விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு தயவுசெய்து போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தாதீங்க. உங்களை நம்பி நாளைக்கு காலையில் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல நம்ம இறங்கிடுவோன்னு நம்பி வண்டியில் உட்காடுறாங்க. இப்போது கடந்த சில நாட்களாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சாப்பிட நேரம் இல்லாமல் ஸ்டேரிங் மேலேயே சாப்பாட்டை பிரித்து சாப்பிட்டு போகிற ஓட்டுநர் ஒருத்தர் பார்த்தோம். இப்போது இந்த விஷயங்கள் தயவு செய்து ஒரு 5 நிமிஷம், அதே போல் அந்த பேருந்தில் பிரயாணம் பண்ணுறவங்களும் கொஞ்சம் டிரைவரை யோசிக்கணும். கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா, இன்னும் இவ்வளோ நேரம் லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு